பிள்ளைகளே, ஆண்டவர் இரட்சகராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துவேன். உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை தந்தமைக்க ஆண்டவருக்கு ஸ்தல போதகர் மற்றும் அருமையான அன்பு சகோதரர் ஜீவகுமாரன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துள்ளேன். வாசிக்கின்ற பகுதியில் ஒரு சிறப்பான பகுதி. பொதுவான விருப்பம் 11ஆம் அதிகாரம் போல் பைபிளை சொல்லும். மொத்த பைபிளை எஸ்எம்எஸ் ஆக்கி சொல்லும். எபிரேயர் 11 போனீங்கன்னா மேலும் போது இருக்கிறதெல்லாம் சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்க பாரமான யாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை ஊக்குவிக்கிறவங்க இயேசுவை ஊக்குவிக்கிறவங்க இயேசுவின் எல்லா நிலையிலும் வாழ்வதுமானவர் என்று அழகா அந்த எபிரேயர் 12 முடிப்பாங்க, ஆரம்பிப்பாங்க. எபிரேயர் 11 சகோதரரை சிலைகள் நிலைத்திருக்கிறது. அந்நியை உபசரிக்க முகமாக சொல்லிட்டு நீங்கள் மன ஆசை இல்லாதவர்களாக உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதுமின்றி வேண்டும். நான் ஒரு விட்டு விலகுவதை ஜூஸ்வாக்கு ஆண்டவர் யோசுவா சொல்றாங்க, மோசேட்ட சொல்றாங்க, இப்படி அநேக நீதிமன்றத்தை சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏன் பண ஆசை? பிரசங்கி 8ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்தீங்கன்னா, துன்மார்க்கனுக்கு சேர்த்து வைக்கும் தொகை நாம சேர்த்து வைக்கிறத ஒரு தொகை நீதிமன்ற வசதி விட்டு போகிறார். பிரசங்கி 2 கடைசி 29ஆம் வசனம் நீதிமன்றம் 18:29 துன்மார்க்கனுக்கு கர்த்தர் குருமாயிருக்க அதே மாதிரி சொல்றாரு, பண ஆசை வேண்டாம். 1 அதிகாரத்துல பண ஆசை எல்லாத்தையும் வைக்கிறார். நாம இப்படி இருக்கிறோம். நான் கடந்த நாட்கள் வாட்ஸ்அப்ல செய்தி கேட்டேன். ஒரு மருத்துவமனை இன்னைக்கு ஒருத்தர் ஹாஸ்பிட்டல பார்க்க பெரிய ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. ஒரு 3 ரூம் இருக்கும், 2 ரூம் இருந்துச்சு. சிம்பிள். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் கேட்கிறாரு. அதுல 2 பேஷண்ட். ஒருத்தர் நடக்க முடியாது, அவரு படுத்த கதவு ஜன்னல் சோறு வரும். அவர் பார்த்தா இந்த பக்கம் சோறு, இந்த பக்கம் சோறு சொல்லியாரு. அவர் பக்கத்துல இன்னொரு பேஷண்ட் படுத்துக்கிறாங்க, ஒரு வியாதிக்காரு. அவர் பார்த்தா ரோடு அவர் ரோட பார்த்து இந்த நடக்க முடியாது, நடக்க முடியாது, ஏற்கனவே டிப்ரெஷன் ஆகிருக்காரு. மன அழுத்தம். எதுக்கு வாழணும், யாரும் இருக்கணும், யாரும் இருக்கணும், இப்படிப்பட்ட வாழ்வா, நடக்க முடியல, பார்க்க முடியல, வாழ்வுல அந்த ஜன்னல் ஓரமா பார்ப்பா எவ்வளவு அழகா வண்டியில் போகுது. காலையில என்ன அழகா சின்ன பிள்ளைகள் யூனிஃபார்ம் போட்டு சரையா போறாங்க. 9 மணிக்கு 2 பேர் கப்பிள்ஸ் ஜீவகுமாரன் ஸ்கூலுக்கு பஸ் ஏறி கப்பிள்ஸா கப்பிள்ஸா போறாங்க. அப்படி இயற்கை காட்சி ஓட பார்த்து சொல்லிட்டே இருக்காங்க. சொல்ல நடக்க முடியாத மன அழுத்தம். வாழ்க்கை என்ன ஏமாறும், இப்படிப்பட்ட வாழ்க்கை. தினமும் அவங்க அந்த ரோட பார்த்து அவரை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்போம். வந்தோடனே 4 மணிக்கு நான் 3:45 எழுப்பினாங்க. தட்டார் கூட எழுந்து டீலாம் வேண்டாம், காட்டில் ஏற்பாடு வந்த காஃபி வாங்கிட்டாங்க. தோத்திரம் வேண்டாம், 4 மணிக்கு போகணும், அடுத்த செய்தி ஓடுறேன் ஓடியா. எங்க வந்து பார்த்தா ரொம்ப அழகா சொன்னார், 5 மணிக்கு இதுதாங்க டீ வந்தேன். அப்பா அவர் சொன்னதே டீ வாங்கிக்கணும், இந்த டீ வாங்கி வச்சுட்டு நான் ஆறுது அடுத்த முறை வச்சிருக்காரு. இதுக்கு ஐயர் சொன்னாரு, நான் அந்த டீ ஸ்பெஷலிஸ்ட், ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் டீ, டீக்கு நான் ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாரு. அவர் உடனே ஐயர் டீ கொண்டு வந்தாரு. ஒரு டீ கொண்டு வந்தாரு. ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. இந்த சக்கரை போட்டு நான் சக்கரை இல்லாம இருந்தாலும் நியாயமா என்ன பண்ணுவோம்னா வச்சிருவோம். தொண்டையில் கத்தியை சொல்லு, நீ தொண்டைய பிரசங்க தொண்டையில் என்ன வச்சுக்கோ, கத்தியை. எனக்கு மருந்து அது ஒண்ணுதான். நான் டயபெட்டிஸ் 35 வருஷம். எனக்கு மருந்துன்னா சாப்பாடு பண்றோம், தொண்டையில வச்சுக்கணும், கத்தியை வச்சு. நல்ல டீ தான் சக்கரை லைட்டா போடுறாரு, கரண்டியை காட்டியிருக்கிறாரு. ரொம்ப கூட கரண்டியை மட்டும் காட்டியிருக்கிறாரு.
இஞ்சி போட்டாரு, பூண்டு போட்டாரு, அடுத்து சொன்னாரு இஞ்சி பூண்டு இன்னொன்று இது மூணு எவ்வளவு சாப்பிட்டாலும் நல்லது. 2 நிமிஷம் சாப்பிட்டாலும் சரி, எப்ப பூண்டு சாப்பிட்டாலும் இஞ்சி சாப்பிட்டாலும் நல்லது. இருந்தாலும் ஆசை இஞ்சி போட்டு குடிக்கிறத குடிச்சிட்டேன், சீனி போடுறது சீனி போடுறது குடிச்சிட்டேன். இதுதான் மனுஷன். இதுக்கு மிஞ்சினா நான் கடவுளாக அதை மிஞ்ச முடியாது. இப்படி அந்த ஜனலோகமா படுத்துறதுன்னு சொல்றேன். அந்த பாருல இவ்வளவு அழகா காடு, இவ்வளவு அழகா ரொம்ப சூப்பரா இருக்கு, பார்க்க அழகா இருக்கு. இவன் சொல்லிட்டு அந்த காலையில கண்டுபிடிக்க இப்படியே ஒரு நாள் வந்து ஜனலோகமா படுத்து வச்சிருக்கோம். ஐயோ நம்ம பேசி செத்து போனாங்க, நம்ம பேச்சு காலையில படுத்தோம். அதே நேரத்துல சனியை குறைஞ்சுதான் அந்த நம்ம போயிருக்காரு. அவன் பாடி போன கூட அதை சுத்தம் பண்ணி பெட்டெல்லாம் விரிச்சதுக்கு நர்ஸ் வராங்க. அம்மா அந்த பெட்டை எனக்கு மாத்திட்டாங்க. சந்தோஷமா மாத்தி மாத்திட்டு அவன் பார்க்குற மாதிரி நானும் பார்க்கணும். அந்த வெளியே எட்டி பார்த்தா காமன் சொல் நம்ம காமன் சொல் 4 அடி வருதுன்னா அது 12 அடி வரும். ஒண்ணுமே தெரியல. இன்னும் அவன் என்னவோ தெரியுதுன்னா ஒண்ணுமே தெரியல. நர்ஸ் அம்மா செத்து பண்ணு சொன்னா அந்த காமன் வழியா எல்லாம் தெரியுதுன்னா ஒன்னும் தெரியலையம்மா என்ன அது எப்படி அவருக்கு சொல்லிருக்காங்க. சொன்னாரம்மா சொன்னாரு, போறாங்க எல்லாம் சொன்னாரு. அந்த 20 வருஷம் தண்ணீர் சொல்லியிருக்காங்க. கண்ணே தெரியாது காலையில இதுதான் உலகம். ஒண்ணு பாம்பு இருந்தது, ஒரு சினிமால ஒரு குடும்பத்தை தம்பி அலமாக்கு இந்த வாங்க அந்த அம்மா குடும்ப டார்ச்சர்ல அவன் லஞ்ச வாங்கி கடைசி செய்ய அதுதான் சொல்றாரு. சப்போர்ட் செய்யறது கண்பா இருக்கு. அன்னைக்கு பேசிக்கிட்டதுனால வேதத்தில் பண ஆசை இல்லாததான் இருக்கிறது. பண ஆசை இருக்கக்கூடாது. பண ஆசை இல்லாமல் அன்பியும் கற்பும் செய்யவும் தான தர்மம் பண்ணவும் ஒரு நாள் நீங்க என்ன பண்ணக்கூடாது, தர்மம் செய்யணும், தான தர்மம் பண்ணணும். அதை நீங்க என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. எப்ரேயர் 13 தெளிவா சொல்றாரு. அதான் அழகா சொல்றப்போ அங்கே தர்மம் செய்யணும், தான தர்மம் பண்ணணும்னு அன்னைக்கு பண்டிகையில கேட்கிறோம். இதுதான் செய்வார். 14 ஆண்டுகள் 325 திருச்சபைகள், 125 சமுதாய பணிகள், ஹாஸ்டல்ஸ், ஆர்ஃபனேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல், 125 சமுதாய பணிகள் 14 ஆண்டுகள். 1910 இருந்து 1924 சரியா தெரியாத 14 ஆண்டுகளில் அவருடைய கல்வெட்டு டோனாவும் வைக்கப்பட்டது. 14 ஆண்டுகளில் அவருடைய நிர்வீக திருச்சபை எதுக்கு தசனம், எதுக்கு ஏற்றுக்காட்டு பணக்காரே. இன்னைக்கு இந்த ஊர்ல சாப்பாடு இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி, அதாவது ஆடி மாசம் கடைசி மாதம் தமிழ், இந்த ஊர்ல போனா எனக்கு சாப்பாடு, நாளைக்கு இங்க சாப்பாடு. இப்படி சாப்பாடு வந்தது சபையா வந்து நீ சோறு அரிசி எனக்கு தெரிஞ்சு எங்க மாமனார் 5200 போடுவாரு. 5200 போடுறதுக்கு வாதியார் டீச்சர் அவன் தோட்டத்துல விளையாட நெல் எடுத்து 1 வருஷத்துக்கு தேவைக்கு வச்சுதான் மிச்சம் வைப்பாரு. ஒருத்தர் 5008 போடுவார். நல்ல தண்ணி வந்து சிறுமணி போடுவாங்க. அன்னைக்கு 5008 5020 சிறுமணி சம்பா சம்பா 10 சோப்புகள் பெருசு. எங்க வீட்டுல சம்பா ஒரு 5020, ஒரு 5008, ஒரு வீட்டுல சிறுமணி சிறுமணி சின்ன அரிசி. எல்லா அரிசியும் ஒன்னா சேர்த்து அதை வருஷத்துல ஒரு நாள் கேட்டரிங் சொல்லி வேலைன்னா வாரம் வாரம் ஒரு வீட்டுக்கு போய் ஜீவகுமார் அண்ணன், ஜீவகுமார் தம்பி, ஜீவகுமார் மச்சா, மருமகன் தம்பி எல்லாரும் வீட்டுக்கு போய் சனிக்கிழமை அரிசியை வாங்கிட்டு ஆற்றுல வச்சுப்பாரு. ஒரு வாரம் ஒரு வருஷம் தேவையான அரிசியை ஒன்னா சேர்த்து இந்த அரிசியை தான் என்ன போட்டாங்க, அசனம் பண்ணாங்க. ஏற்றத்தாழ்வு இல்லாத வீடு இல்லாத
சீரக சம்பா எப்படி விளையுமோ 5020 எப்படி விளையுமோ சம்பா 5008 எப்படி விளையும் தெரியாது. ஆனா இது எப்படி விளையும் இப்படி அப்படின்னு தெரியாது. இப்படி வேறு தெரியாது. பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா இன்னைக்கு காணிக்கை இருக்கு. வார்த்தையோட ஏறமோ யாருக்கோ கான்ட்ராக்ட் அது திருப்பி வரது மொத்தமா பணத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு மொத்தமா ஒரே அரிசியை போனோம். அன்னைக்கு அதை கொண்டு வந்தோம் ஏற்றத்தாழ்வு இல்லாத வாழ்வு. அதுதான் சுதந்திரம், அதுதான் விடுதலை. சுதந்திரம் என்பது மனிதன் இல்லாத ஏற்றத்தாழ்வு இல்லாத வாழ்வு, மீடுபலம் இல்லாத வாழ்வு, அனைவரும் சமம். ஆண்டுடைய சன்னிதானத்தில் அனைவரும் ஆண்டவர் 2 பேர் சம்பந்தப்பட்டா ஒருத்த காணிக்கை கொடுக்கிறவன் பழகத்தினால இதை பாருங்க வாங்கிட்டோம், உள்ள அதை பாருங்க வாங்கிட்டோம், ஜீவன்மான் கலெக்ட் பண்ணி போகாது. இதை பாருங்க, லைட்டை பாருங்க, இதை பாருங்க, நீ எவ்வளவு சவுண்ட் மைக்கா வச்சு ஈச் பொருள் வராது. உள்ள நாங்க சர்ப்ரைஸை வாங்கிட்டோம், கலெக்ட் பண்ணிட்டு வாங்குவோம் சொல்லிக்கிட்டே இருந்தோம். அப்போ ஜீவன்மான் மாதிரி இல்லாத சர்ச்சில் இருந்தோம். அவனை மாதிரி திறமையான இல்லாத என்ன பண்ணுறது? இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத அனைவரும் சமம். ஆண்டோடைய சரீரத்தில் அனைவரும் சமம். அதுதான் அவர் கொடுக்கிறவரை பார்த்தார், கொடுக்காதே பார்த்தார். ஆனா யாருடைய ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது? 18ஆம் அதிகாரத்துல ஒருத்தர் தூங்கினான். நான் ஆசீர்வாதத்தை ஏறெடுத்தேன், காணிக்கை கொடுத்தேன், டிசி மெம்பரு, நான் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரு, நான் லேசுகிறேன், நான் கோயிலுக்கு உடைக்கிறேன், எல்லா வேலையும் பார்க்கிறேன். ஒருத்தர் அங்கிருந்து பாவியாக என்பே சின்ன ஆண்களுடைய சரீரத்தில் கொடுப்பவரும் கொடுக்காதவரும் ஒன்றுதான். ஆனா மனதளவில் நாம் எப்படி குடிக்கிற மக்களை காணப்படுகிறோம். மனதளவில் நாம் ஆண்டுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய சரீரத்தில் கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? அப்படி முடிக்கிற கத்திரைக்கு நீங்கள் நல்லவர் சொன்னார். நம்ம ஆண்டுகளை குடிக்கிற மக்களாய் காணப்பட்ட நாம் ஆண்டுகளுக்கு எப்படி குடிக்கிறோம்? அதுதான் எங்க சொல்றாரு 13:12 நானும் செய்வோம் தர்மம் மறவாதீர்கள். கொடுத்துட்டு அதை நினைக்கிறப்ப ஐயா சொல்றாரு 3 தேவதூதர்கள் 3 எல்லாம் சொன்னாரு. அங்கே தேவதூதர்கள் அதுல அவர் கொடுத்தாரு, இவர் கொடுத்தாருன்னு அழகா மெசேஜிலே வராது. பிராக்டிகலா பாட்ட சொன்னாரு. பாட்டுனால பிரேயரையோ மெசேஜே பண்ணி கொடுத்தாரு. பிரேயருக்கு அது மெசேஜ் தான், எஸ்எம்எஸ் மெசேஜ் தான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆஃப் மெசேஜ். பிரேயர் விண்ணப்பத்தோட அது மெசேஜ் தான் சொல்லுது. இதை நிலை அவர் சொல்றப்ப எனக்கு ஞாபகம் மாத்திரங்க. எப்பவுமே காலையில எழுதி சாப்பிடணும்னு 2 தேவதூதர்களை சந்தித்து அவங்க சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க, ஏன் சாப்பிட மாட்டாங்க. இப்ப ஆந்திராமையாவுடைய தனி கொள்கை, ஆந்திராமையாவுடைய கொள்கை. ஒரு நாள் யாருமே வரல. இப்ப மணக்காடு மணப்படை வீடு கீழே லைனா சொன்னார், டைனிசனோட ஊர் நாம எங்க ஊரும் டைனிசனோட கால் வச்சாங்க. முதல்ல கீழே காடு எங்க போனா பார்த்தா அப்படி ஆந்திரா தேவதூர் வருவாங்க. அதுக்கே இருக்காரு. இப்படி பார்த்தா இந்த வரல ரொம்ப காலையில 11 ஆயிடுச்சு. ஒரு வயதான அழுத்திட்டே கலைந்த தலை சோகமா வேகமா வந்து சாப்பிடு முகத்தை பார்த்தாலே தெரியுது சாப்பிடல. ஐயோ நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆமா ஒரு இந்த 7 வர உட்கார வச்சு சாப்பாடு போடுறாரு. சாப்பாடு போட்ட உடனே வேகமா 7 சாப்பிட போறாரு. நான் பக்கத்துல சாப்பிடுவதே ரசனம் பண்றாங்க. உட்கார்ந்த ஸ்டைல் வேகமா சாப்பிடுறது ரசனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னப்பா நீ கேட்க முதலாவது நீ ஜெபம் பண்ணாமே சாப்பிடல நியாயம் அந்த அந்த முடியாத 7 அப்புறம் பண்ணிக்கலாம் வந்து சாப்பிடுவோம்.
யோவான் 6ஆம் அதிகாரத்துல இயேசு எல்லா மக்களை பார்க்கிறார். பார்த்ததும் ஜனங்கள் பசியில் இருக்காங்க. முதலாவது உணவு சொல்றாங்க, முதலாவது உணவு ஏதாவது கொடுப்பா சொல்றாங்க. மத்திய 14:14 மனதுருகி அவங்க ஏதாவது உணவு கொடு சொல்றாங்க. எங்க வீட்டுக்கு சாப்பிட்டு ஜோமன் சாப்பிடு, நான் சாப்பிட்டது நீ ஜோமன்னா சாப்பிடா. அவங்க 2 பேரும் வாக்குவாதம் 10 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. அப்போ போயா நீ சொல்லி சாப்பாடு ஆச்சு. என் குள்ளியை மாற்ற மாட்டோம் வச்சது. ஏன்னா நீ பணக்காரன், 1000 ஆடு இருந்து 2000 ஒட்டகம் இருந்து பணக்காரன், நீ கடவுளை தூக்கி நான் பிச்சைக்காரன் போடுறதுக்கு வாழ்க்கை தெரிஞ்சு போச்சு. இதுவே இல்லை, நான் ஏன்டா கடவுளை தூக்கிட்டு போயிட்டான் போச்சு. இப்ப மணி 12:30 ஆச்சு. 12 மத்தியானம் காலையில் சாப்பாடு 12:30 ஆச்சு. அப்புறம் நான் பசியில உட்கார்ந்துருந்தாரு. ஐயோ எனக்கு பசியுதே, நம்ம அப்படியே என்ன பார்க்கறதே இந்த பையன் உன்னையதான் பார்த்துக்கலாம் பிடிக்க மாட்டேன் போறானா என்ன அர்த்ததே இந்த நியாயம் கேட்கிறப்போ கடவுள் செய்தார் சொல்றாரு. சரி தேவை உணவு கொடுக்க முடியல, நேரே கொடுக்கல. நீங்க கொடுக்குறீங்க நான் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணேன். கடவுளுக்கு ஒரு பெயரால் அவனை ஏமாற்றுகிறார், ஏழையை ஏமாற்றுகிறார் சொல்ற. இதுதான் சகோதர சிநேகிதம், இதுதான் பண ஆசை. ஆண்டவர்களோடு இருக்கணும்னா நம்ம நிறைய காணிக்க கொடுப்போம், நிறைய காணிக்க கொடுத்தா கடவுளை நின்று லெப்டாக நிறைய கூட இருக்காங்கிற ஒரு வேதனை, ஒரு வைராக்கியம். அதே நேரத்துல நாம் எப்படிப்பட்ட மக்களை காணப்படுகிறோம்? கடவுள் சரிதானத்தில் இன்னைக்கு சமபந்தி விருது, இந்த சமபந்தி விருதுல நாம எப்படிப்பட்ட ஏற்றுக்கொண்டுள்ள மக்களை காணப்படுகிறோமா? பிறருக்கு கொடுக்கிற மக்களை காணப்படுகிறோமா? 18 கத்தரை துதிகள் இது கத்தரால் ஆயிற்று, அது என் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஏற்ற மக்களாக இருக்கிறோமா? ஒரு விஷயம் தகப்பனை நோக்கி, தகப்பனை எங்களோடு பேசிட்டு நன்றி தகப்பனை, நன்றி தகப்பனை அவர் நோக்கி மாற்றிருக்கோம். ஆண்டவர் நிச்சயமாக விடுதலை கொடுக்க மாட்டவர், நிச்சயமாக வாழ்வு கொடுக்க மாட்டவர். இந்த மாநிலத்தில் நோக்கி பார்க்கிறோம். இந்த அசன பண்டிகை சமபந்தி சமத்துவ நோக்கத்தோட இடங்களை நீங்க தாழ்த்து உண்டாது யார் ஜெபிக்கிறாங்களோ நம்மளுடைய வேதனை. இது 118வது ஆண்டுல 198வது ஆண்டுல 17வது ஆண்டுல கத்தரை துதியுங்கள் 17வது சங்கீதம். யாரெல்லாம் துதித்து நாளை போல ஜெபித்தார்களோ, வியாதியோடு மக்கள் உண்மை நோக்கி பார்க்கிற பொழுது ஒரு விடுதலை கிடைச்சது. தகப்பன ஒரு வியாதியோடு பெண் தொட்ட பொழுது விடுதலை கிடைச்சது. அவனுக்காக உண்மை நோக்கி பார்த்த பெண்ணுக்கு ஒரு விடுதலை கிடைச்சதுப்பா. அப்படி நம்பிக்கையோடு பார்த்த மக்கள் மத்தியில ஒரு விடுதலை கிடைக்க வேண்டுமா, ஒரு இறக்கம் இறக்க வேண்டுமா என்று நினைக்கிறோம். நீங்க வாங்க ஆசீர்வதிகள் நன்றி தகப்பனே. ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. இன்றைய வேத வசனம் ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமென். Today's Bible verse is Amos chapter 5 verse 6. Seek the Lord and live. Amen.